வணக்கம் மக்களே, வெல்கம் டு முருகன் காசு யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தொடர்ந்து கார்கள், செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் வந்து சேல்ஸ்க்கு இருக்கிற கார்களை, அதுவும் நல்ல நல்ல குவாலிட்டியில் இருக்கிற கார்களை மட்டும்தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த கார்கள் வந்து சேல்ஸ்க்கு வரும்பொழுது நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் பழைய காரை பார்த்துட்டு திருப்பி இப்போ 1 இயர் 2 இயர் கழித்து நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு அந்த கார் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மாருதி 800க்கு அவ்வளோ மவுஸு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ நாங்கள் எப்போ போடுறோம் வீடியோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடிக்கடி இப்போ போடுற கரண்ட்டில் இருக்கிற வீடியோஸ் கார்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நாங்கள் கார் போட்ட உடனே. ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்குற கார் என்னென்னு பார்த்தோன்னா ஆல்டோவில் K10 மாடலு VXI ப்ளஸ் மாடலுங்க. 2023 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனரு. என்ன தான் பல சொகுசு கார் வந்தாலும் ஆல்டோக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட் வந்து நல்லா ஹெயிட்டாக இருக்கும். புதுசாக ஓட்டுறவங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் சீட்லேருந்து பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கிளச்சு, கியரு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். இன்ஜினும் வந்து பக்கா குவாலிட்டியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ உட்கார்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக விசாலமாக இருக்கும். 5 பேர் இருக்கிற சீட்டு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோல் மாடலு, சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க. ஸோ சேலம் ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து காரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் அல்லது உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டாப் மாடலுங்க. 45,000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது. டச் ஸ்க்ரீன் இருக்குது, நேவிகேஷன் ரிவர்ஸ் கேமரா இருக்குது, டியூவல் ஏர்பேக் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சீட்டுக்குமே வந்து ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்பேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இருக்குது, ஆடியோ வீடியோ கண்ட்ரோலும் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ நம்ம வேறு யாரையும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு ரிவர்ஸ் கேமராவில் போட்டு நம்ம வந்து வண்டியை நிறுத்திக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான். கண்ட்ரோல் சென்ட்ரல் ரிமோட் லாக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லாக் இது பண்ணுறதுக்கு, லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மைலேஜ் பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் கிடைக்குதுங்க. இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ கார் வாங்க வில்லிங் இருந்தாலோ நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம இடத்துக்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், ஏரியாவோட அட்ரஸும் கொடுக்குறேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுமுடி, அதாவது ஈரோடு டு கரூர் ரோட்டில் கொடுமுடி ஏரியாவில் தான் வந்து எங்கள் வீடு இருக்குது. நாங்கள் அங்கே தான் ஷெட்டில் வந்து கார் நிறுத்தி வச்சுருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், தொடர்ந்து நாங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான கார்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துக்குங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷோரூமும் இருக்குங்க. நீங்கள் அங்கேயே கொண்டு போய் விட்டு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் ரெக்கார்டும் பார்த்துக்கலாம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். நீங்கள் வந்து காரில் ஒரு துளி டென்ட்டு, ஸ்க்ராட்சு எதுவுமே பார்க்க முடியாது. பக்கா கண்டிஷனில் இருக்கிற கார்ஸ் தான் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு காரும் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கண்டிஷன் உள்ளே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து ரேட் கொடுப்பாங்க. ஸோ தேவையில்லாத ஆஃபர்ஸை நம்பி போய் வீணாகாமல் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி கார்ஸாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.